புதுச்சேரியில் பிரச்சாரத்தை தொடங்கிய முதலமைச்சர் ரங்கசாமி பாராளுமன்றத்துக்கு நிறைய ஓட்டு போடும் மக்களை ஏமாற்றிவிட்டு சட்டமன்றத்திற்கு வந்திருக்கிறார். எந்த எண்ணத்திற்காக சட்டமன்ற தேர்தலுக்கு வருகிறார் என்று மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி குறித்து முதலமைச்சர் ரங்கசாமி சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ் 16 இடங்களில் போட்டியிடுகிறது. முதலமைச்சர் ரங்கசாமி தட்டாஞ்சாவடி மற்றும் மங்களம் தொகுதியில் போட்டியிடுகிறார். அவர் தேர்தல் பிரச்சாரத்தை நேற்று மாலை துவங்கினார். முதலாக தட்டாஞ்சாவடி தொகுதியில் உள்ள புதுப்பேட்டை பகுதிகள் அவர் தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கினார். முதலமைச்சருடன் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, வேட்பாளர்கள் AKD ஆறுமுகம், VP சிவக்கொழுந்து, ரவிக்குமார் தியாகராஜன், KSP ரமேஷ், டாக்டர் நாராயணசாமி, மோகன்தாஸ் ஐயப்பன் ஆகியோர் உடன் வந்தனர். மேல தாளங்கள் முழங்க என்ஆர் காங்கிரசார் வரவேற்பு அளித்தனர். மேலும் வழி முழுவதும் முதலமைச்சருக்கு மலர் தூவி ஆரத்தி எடுத்து மக்கள் வரவேற்பு கொடுத்தனர். தொடர்ந்து அவர் பிரச்சார வேனில் ஏறி பொதுமக்களிடம் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர்களுக்கு ஜக்கு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், தட்டாஞ்சாவடி தொகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு முதல் அமைச்சராக பணியாற்றியதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அடிக்கடி தொகுதிக்கு வரவில்லை என குறை கூறலாம். உங்களால் தான் புதுச்சேரி முழுவதும் நலத்திட்டங்களையும் வளர்ச்சியையும் கொண்டு வர முடிந்தது. புதுச்சேரி வளர்ச்சிக்கு 5 ஆண்டுகள் பணியாற்றியுள்ளோம். சில பணிகள் நின்றுள்ளன. அவை தொடர மீண்டும் ஆட்சி அமைய மக்கள் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்றார். கடந்த ஆட்சியில் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் யார் யார் இருந்தார்கள்? 5 ஆண்டுகளில் எதையும் செய்யவில்லை. புதுச்சேரி மக்களுக்கென ஒரு திட்டத்தையும் கொண்டு வரவில்லை. புதுச்சேரியை 20 ஆண்டுகள் பின்தங்கிய காங்கிரசார் திமுக ஆட்சி பாராளுமன்றத்திற்கு அனுப்பியவர் மீண்டும் இங்கு வந்துள்ளார். காங்கிரஸ் ஆட்சியில் ஒன்றும் செய்யாதவர்கள். வளர்ச்சிக்கான ஆட்சி தேவை. அதுதான் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி. முதியோர் உதவித்தொகை 5 ரூபாய் கூட காங்கிரஸ் உயர்த்தவில்லை. நமது ஆட்சியில் சொன்னதை செய்தோம். முதலில் 500 ரூபாய் எடுத்து 500 என 1000 உயர்த்தி கொடுத்துள்ளோம். 500 ரூபாய் கூட உயர்த்தி முடியவில்லை. நாம் 1000 ரூபாய் உயர்த்தினோம். எத்தனை மடங்கு பாருங்கள். காங்கிரஸ் அரசால் அரிசி கூட வழங்க முடியவில்லை. நமது ஆட்சியில் அரிசி போடுகிறோம். 2 கிலோ கோதுமையும் தருகிறோம். இது தனிநபருக்கு போதும். நீங்க கொடுக்கும் பணம் அரிசி கோதுமை போதும். நன்றாக சாப்பிடுவதாக இங்கே கூறினார்கள். அதுதான் ஆட்சிக்கு மகிழ்ச்சி. பொங்கல் தொகை 3000 கொடுத்தோம். எந்த உதவித்தொகை பெறுவாதவர்களுக்கும் 2500 ரூபாய். பெண் குழந்தை பிறந்தால் 50000 வைப்பு நிதி என பெண்களுக்கு பாதுகாப்பு தரும் அரசு இது என ரங்கசாமி கூறினார். நலத்திட்ட உதவிகளை அளிக்கும் அரசுகளில் இந்தியா முதலிடம் என மத்திய அரசு அறிக்கை சொல்கிறது. தாழ்த்தப்பட்டோருக்கு, விவசாயிகளுக்கும் மீனவ மக்களுக்கும் நலத்திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்படுகிறது. கல்வீடு கட்டும் திட்டம் 40,000 ரூபாயிலிருந்து 2.5 லட்சமாக இருந்த நமது அரசு 5 லட்சமாக உயர்த்தியது. தாழ்த்தப்பட்டோருக்கு 7 லட்சம் என அரசு உயர்த்தி வழங்கி வருகிறது. தொகுதி பணிக்கு 5000 ரூபாய்க்கு கூட காங்கிரஸ் முதல்வர் கையெழுத்து போடவில்லை. ஆனால் நமது அரசு தொகுதிக்கு 300 கோடி அளித்துள்ளது. கிராமந்தோறும் விளையாட்டு திடல் அமைக்க மத்திய அரசிடம் நிதி பெற்றது. எதிர்கட்சி, ஆளுங்கட்சி என பாகுபாடு பார்க்காமல் அனைத்து தொகுதிகளின் முன்னேற்றத்திற்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு வளர்ச்சிகளை செய்து வருகிறது என பெருமிதத்துடன் ரங்கசாமி கூறினார். தட்டாஞ்சாவடியில் சட்டமன்ற உறுப்பினருக்காக அலுவலகம் கட்டப்படும் என தெரிவித்த முதலமைச்சர், பாராளுமன்றத்திற்கு வைத்திலிங்கம் தேர்வு செய்யப்பட்ட 2 ஆண்டுகள் தான் ஆகிறது. எதற்காக தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு வந்தார் என தெரியவில்லை. அவர்களுக்குள் போட்டி, ஒருத்தரோடு ஒருத்தர் போட்டி, ஒரு கூட்டணியை கூட இவரால் சரி செய்ய விடவில்லை. எவ்வளவு பெரிய போட்டி, எவ்வளவு பெரிய ஆசை. பாராளுமன்றத்திற்கு தேர்வு செய்யப்பட்டால் அவர் இங்கு வந்து போட்டியிடுகிறார். காங்கிரஸ் இங்கு வெற்றி பெறும், பதவிக்கு நாம் வருவோம் என்ற ஆசை. அவரே கட்சி தலைவர். அவர் தேர்தலில் நிற்பார். மற்ற கட்சியினரை ஏமாற்றிவிட்டார். கூட்டணி கட்சி தலைவர் ஏமாற்றிவிட்டார். கம்யூனிஸ்ட் கட்சியை ஏமாற்றிவிட்டார். அசிங்க அரசியல் என வேதனையுடன் சலீம் கூறியுள்ளார். இப்படி ஏமாற்றுவது தான் அரசியலா? நியாயமா? எங்களிடத்திலேயே நியாயம் இல்லை. உங்கள் கட்சிக்கு நியாயம் கிடையாது. கூட்டணி கட்சியில் எப்படி நியாயம் இருக்கும்? கம்யூனிஸ்ட் கட்சி நண்பர்களை நம்ப வைத்து ஏமாற்றியுள்ளார். அப்படிப்பட்டவர் தான் இந்த தேர்தலில் போட்டியிடுகிறார். பாராளுமன்றத்திற்கு நிறைய ஓட்டு போட்ட மக்களை ஏமாற்றிவிட்டு சட்டமன்றத்திற்கு வந்திருக்கிறார். எந்த எண்ணத்திற்காக சட்டமன்ற தேர்தலுக்கு வருகிறார் என்று மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி கூறினார். அவங்களுக்கும் ஒரு பெரிய போட்டி. நான் வந்தா நீ வந்த முதலமைச்சர் ஆயிடலாமா? அப்ப ஒருத்தவங்க போட்டி எப்படி பாருங்க. ஒரு கூட்டணி சரியா செய்ய முடியல. அவங்களால ஒரு கூட்டணி சரியா வைத்துக் கொள்ள முடியல. திமுக போறது, இவங்க போறாங்க, இவங்க போற திமுக போறாங்க, எல்லாம் போடுறாங்க.
அப்ப யாரு முதல்ல யாரு என்ன யாரு ஆட்சி வருது, எவ்வளவு பெரிய குழப்பம், எவ்வளவு பெரிய போட்டி, எவ்வளவு பெரிய ஆசை. ஒரு பொறுப்பான நிலையில பாராளுமன்ற உறுப்பினரை தேர்வு செய்து அனுப்பிச்சிருக்கும் நம்முடைய பூச்சி. மற்ற கட்சிகள் எல்லாம் ஏமாத்திதான் சொல்றேன், நீங்க பாக்கலாம். கூட்டணி கட்சியாரையும் ஏமாத்திட்டாரு, அவரும் கட்சியாரையும் ஏமாத்திட்டாரு. புதுச்சேரியில் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியான பிறகு 16 தொகுதிக்கான வேட்பாளர் பட்டியலை வெளியிட்ட காங்கிரஸ் கட்சி கட்டுப்பாட்டை மீறிய 6 வேட்பாளர்கள் காங்கிரஸ் கொடி பெயரை பயன்படுத்தக்கூடாது, அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு விட்டது என காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். இந்தியா கூட்டணியில் காங்கிரசிற்கு 16 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. ஆனால் கூடுதலாக 6 பேருக்கு கட்சியில் அதிகார கடிதங்கள் கொடுக்கப்பட்டன. பின்னர் அவர்களை வாபஸ் பெற கோரியும் கேட்கவில்லை. 23 பேர் மனு தாக்கல் செய்ய ஒருவர் வாபஸ் பெற நேற்று இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியானதா. இதன் பிறகு 16 தொகுதிக்கான வேட்பாளர் பட்டியலை காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் வெளியிட்டார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த வைத்திலிங்கம், இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் இருக்கிறது, யாரெல்லாம் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டி வேட்பாளர்களாக இக்கூட்டணியில் அதிகாரப்பூர்வ வேட்பாளர்களை எதிர்த்து போட்டியிடுகிறார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை தொடங்கிவிட்டதா, அவர்களுக்கு காங்கிரஸ் நிர்வாகிகள் யாரும் ஒத்துழைப்பு தர வேண்டாம் என்று கேட்டுக் கொண்டுள்ளோம் என்றார். கூட்டணியில் திமுகவிற்கு 14 தொகுதியும் காங்கிரஸ் கட்சிக்கு 16 தொகுதியும் என்று முடிவானதா. திமுகவிற்கு ஒதுக்கப்பட்ட 14 தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளுக்கு அக்கட்சி பிரித்து கொடுக்க வேண்டும். திமுக உழவர்கரை தொகுதியை விசிகாவுக்கு ஒதுக்கி கொடுத்துள்ளது. மேலும் திமுக 13 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திமுக தொகுதி இதையும் ஒதுக்கி கொடுக்கவில்லை. திமுக விசிகாவுக்கு ஒதுக்கிய தொகுதிகள் காங்கிரஸ் சார்பில் வேட்பாளர்களை நிறுத்தவில்லை. திமுக போட்டியிடும் 6 தொகுதிகளிலும் காங்கிரஸ் போட்டி வேட்பாளர்களை வேட்புமனுவை வாபஸ் வாங்க சொல்லியும் அவர்கள் வாபஸ் பெறவில்லை. இதில் நெல்லித்தோப்பு தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் ஆனந்தபாபு நடராஜன் வாபஸ் பெற்றார். மங்களம் தொகுதியில் ரகுபதி என்பவர் வாபஸ் பெற 8 நிமிடம் காலதாமதமாக சென்றார். அதனால் அவரால் வாபஸ் பெற முடியவில்லை. வேட்புமனு தாக்கல் செய்யும் இறுதி நாளில் கட்சி சார்பில் போட்டியிட விரும்புவோருக்கு AB படிவம் வழங்குவது வாடிக்கைதான். கட்சி தலைமை சொல்லும் பொழுது அவர்கள் வாபஸ் பெறுவார்கள். அந்த படிவங்களை திரும்ப பெறும் அதிகாரத்தை இந்திய தேர்தல் ஆணையம் கட்சிகளுக்கு வழங்கவில்லை. அதனால் இப்போது காங்கிரஸ் கட்சியின் போட்டி வேட்பாளர்களாக 6 தொகுதிகளில் போட்டியிடுவோருக்கு கட்சி நிர்வாகிகள் யாரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டாம் என்று கூறிவிட்டோம். மேலும் அவர்கள் மீது கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றார். தேர்தல் பிரச்சாரத்தில் கட்சி கொடியையும் அவர்கள் பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லியிருக்கிறோம் என்றார் வைத்திலிங்கம். கூட்டணி கட்சிகளான விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளிடம் திமுக தான் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தது. இதுவரை அந்த கட்சிகளிடம் தேர்தல் பேச்சுவார்த்தை எதையும் காங்கிரஸ் கட்சி நடத்தவில்லை. இந்தியா கூட்டணியில் தான் காங்கிரஸ் இருக்கிறது, பெரும்பான்மை பலத்துடன் இக்கூட்டணி வெற்றி பெறும் என வைத்திலிங்கம் தெரிவித்தார். இப்பேட்டியின் பொழுது காங்கிரஸ் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, எனக்கு எந்தவித வருத்தமும் இல்லை, கூட்டணி தர்மத்திற்காக கட்சிக்கு கட்டுப்பட்டு நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிடும் விருப்ப மனுவை வாபஸ் பெற்றேன். எனக்கு யாரும் வக்காலத்து வாங்க வேண்டாம் என்றார். லாஸ்பேட்டை தொகுதி மக்களிடையே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் VP சிவக்கொழுந்து மக்களுக்கு மத்திய மாநில திட்டங்கள் பெற்றுத் தருவதென உறுதியளித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் வேட்பாளராக முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து போட்டியிடுகிறார். இவர் தொகுதி முழுவதும் வம்பரமாக சுழன்று வாக்கு சேகரித்து வருகிறார். அவருடன் என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக கட்சியினரும் பல்வேறு மகளிர் அமைப்பினரும் திரண்டு வந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். லாஸ்பேட்டை தொகுதி ஆடத்தார் நகர், வள்ளலார் நகர் மற்றும் நெசவாளர் நகர் ஆகிய பகுதிகளில் வேட்பாளர் சப்தகிரி VP சிவக்கொழுந்து நேரில் சென்று பொதுமக்களிடம் துண்டு பிரச்சுரங்களை வழங்கி ஜக்கு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். தொடர்ந்து செல்லப்பெருமாள் பேட்டை மற்றும் மடுவுப்பேட்டையில் வீடு வீடாக சென்று ஓட்டு சேகரித்தார். மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே ஆட்சி தொடர்ந்தால்தான் நல்ல திட்டங்கள் கிடைக்கும். மத்திய மாநில திட்டங்களை நான் உங்களுக்கு கிடைக்க செய்வேன். லாஸ்பேட்டை தொகுதியை வேகமான வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வேன். எனவே ஜக்கு சின்னத்திற்கு வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுங்கள் என கேட்டுக்கொண்டார். வாக்கு சேகரிப்பின் போது சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் ABS ரமேஷ்குமார் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தமிழக பகுதியான கோட்டுக்குப்பம் அருகே நள்ளிரவு கஞ்சா போதையில் உள்ள வாலிபர்களை தட்டி கேட்ட 4 வாலிபர்களை அரிவாளால் வெட்டிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் நேற்று நள்ளிரவு கடற்கரை பகுதியில் மது அருந்திய நபர்களை தட்டி கேட்ட வாலிபர்களை கஞ்சா மற்றும் மது போதையில் இருந்த வாலிபர்கள் சராமரியாக வெட்டியதில் 4 பேருக்கு தலை கை உள்ளிட்ட பகுதிகளில் காயம் ஏற்பட்டு புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றன. இதுகுறித்து தகவல் அறிந்த வந்த கோட்டக்குப்பம் இன்ஸ்பெக்டர் விசுவநாதன் இளைஞர்களை தாக்கிய கஞ்சா போதையில் இருந்த வாலிபர்களை இருவரை கோட்டக்குப்பம் பகத் நகர் பகுதியில் பதுங்கி இருந்த போது பிடித்தனர். மேலும் மது அருந்தி அதை தட்டி கேட்ட இளைஞர்களை வெட்டிய மற்றும் சிலரை கைது செய்ய கோரி போலீசாரை முற்றுகையிட்டு 50க்கும் மேற்பட்ட அப்பகுதி மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் கோட்டக்குப்பம் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருந்தது. இந்நிலையில் கஞ்சா போதையில் இருந்த வாலிபர்களை தட்டி கேட்ட இளைஞர்களை வெட்டும் சிசிடிவி காட்சி வெளியாகி அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வில்லியனூர் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் சிவா ஒதியம்பட்டு பகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிகள் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் திமுக மாநில அமைப்பாளர் சிவா நேற்று அத்தொகுதிக்கு உட்பட்ட ஒதியம்பட்டு பகுதியில் வீடு வீடாக சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது அப்பகுதியில் கடந்த 5 ஆண்டுகளில் தாம் செய்த வளர்ச்சிப் பணிகளை பட்டியலிட்டும் துண்டு பிரச்சுரம் வழங்கியும் வாக்குகள் சேகரித்தார். வாக்கு சேகரிப்பின் போது திமுக நிர்வாகிகள் மற்றும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் உடனிருந்தனர். மணவெளி சட்டமன்ற தொகுதி தவளக்குப்பம் பகுதியில் உள்ள பல்வேறு இடங்களில் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் காங்கிரஸ் கட்சி சார்பாக கை சின்னத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். எதிர்வரும் ஏப்ரல் 9ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பல்வேறு கட்சியை சேர்ந்த வேட்பாளர்கள் அனைவரும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் மணவெளி சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் போட்டியிடுகிறார். அதனை முன்னிட்டு தவளக்குப்பம் பகுதியை சேர்ந்த ராஜீவ்காந்தி நகர், ஆனந்தம் நகர், லலிதா நகர், கந்தசாமி நகர், விவிபி நகர் ஆகிய பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக தவளக்குப்பம் பகுதியில் உள்ள அம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் செய்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் தவளக்குப்பம் பகுதியில் உள்ள நகர பகுதிகளில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் வீடு வீடாக சென்று கை சின்னத்தில் வாக்களிக்குமாறு கோரிக்கை வைத்து வாக்கு சேகரித்தார். உடன் மணவெளி தொகுதியின் அனைத்து நிலை காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் உடனிருந்தனர். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒதியம்பட்டும் கொம்பாக்கம் பகுதியில் என்ஆர் வேட்பாளர் ரவிக்குமார் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி மற்றும் கூட்டணி கட்சியின் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக புதுச்சேரியின் அனைத்து தொகுதிகளிலும் தங்கள் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் தொகுதியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக ரவிக்குமார் போட்டியிடுகிறார். இந்நிலையில் இன்று கூட்டணி கட்சிகளோடு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட ரவிக்குமார் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட ஒதியம்பட்டு கொம்பாக்கம்பேட், முஸ்லிம் வீதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்ற பொதுமக்களிடம் துண்டு பிரச்சுரங்களை வழங்கி என்ஆர் காங்கிரஸ் அரசின் சாதனைகளை எடுத்து கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழக, லட்சிய ஜனநாயக கட்சி மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட வசந்த் நகர் பகுதிகளில் அமைச்சர் ஜான்குமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியில் NTA கூட்டணி சார்பாக போட்டியிடும் அமைச்சர் ஜான்குமார் தேங்காய்திட்டில் உள்ள வசந்த் நகர் பகுதி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த நிகழ்வில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் ஆதரவு கோரினர். வாக்காளர்களை நேரில் சந்தித்த அமைச்சர் ஜான்குமார் கடந்த காலத்தில் செய்யப்பட்ட வளர்ச்சி பணிகள் குறித்து எடுத்துரைத்துடன் எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்படும் திட்டங்கள் பற்றியும் விளக்கினார். பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்து அவற்றை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதி அளித்தார். இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்வின் போது பெண்கள், முதியவர்கள் உள்ளிட்ட பலரும் உற்சாகமாக வரவேற்று ஆதரவு தெரிவித்தனர். இதனால் முதலியார்பேட்டை தொகுதியில் தேர்தல் சூழல் நாளுக்கு நாள் சூடுபிடித்து வருகிறது. லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் வெங்கடா நகர் பகுதியில் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் காமராஜர் நகர தொகுதி வேட்பாளராக போட்டியிடும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் வெங்கடா நகர் பகுதியில் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது அவர் ஒவ்வொரு வீடாக சென்று தாம் போட்டியிடும் தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு
பொதுமக்களிடம் நேரடியாக கேட்டுக்கொண்டார். இதற்கு பதிலளித்த மக்கள் அவரை வெற்றி வேட்பாளராக கருதி உற்சாகமாக வரவேற்றனர். வீடுதோறும் ஆரத்தி எடுத்து வாழ்த்துக்கள் தெரிவித்து பல வீடுகளின் மாடிகளில் இருந்து மலர்கள் தூவி மகிழ்ச்சியுடன் ஆதரவை வெளிப்படுத்தினர். இந்த வரவேற்பு வெங்கடா நகர் பகுதியில் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் மக்கள் ஆதரவை காட்டுகிறது. இந்த நிகழ்வில் எல்ஜேகே பரப்புரை தொகுதி செயலாளர் தாடி பாலாஜி, பூத் பொறுப்பாளர்கள் அஜிமா, ஜாகிர் உசேன், பரந்தாமன், வார்டு பொறுப்பாளர் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் பாஜக சார்பில் மேற்பார்வையாளர் எஸ் பிரசாத், பிரச்சார அணி தலைவர் பாண்டி ரவி, வர்த்தக பிரிவு மாநில தலைவர் மொபைல் சரவணன் மற்றும் நிர்வாகிகள் மணிதரன், ரவி, அண்ணாமலை, சரசு ஆகியோரும் இணைந்தனர். அதேபோல் தமிழ்நாடு வணிகர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் அந்தோனி தாமஸ் மற்றும் கூட்டணி கட்சிகளான பாஜக, என்ஆர் காங்கிரஸ், அதிமுக நிர்வாகிகளும் உடனிருந்து ஆதரவு தெரிவித்தனர். விடவரக்கரை தொகுதியில் சுயேட்சையாக சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிடும் ஐஜி பிரபாதேவி வீரராகு அஜித் நகர் பகுதியில் உள்ள விநாயகர் கோவில் சுவாமி தரிசனம் செய்த தீவிர பரப்புரை மேற்கொண்டார். சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பல்வேறு வேட்பாளர்கள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் அருண் சர்மா சாரிட்டபிள் டிரஸ்ட் அரங்காவலரும் சமூக சேவகருமான ஐஜி பிரபாதேவி வீரராகு சுயேட்சையாக விளவரக்கரை தொகுதியில் போட்டியிடுகிறார். இவருக்கு சிலிண்டர் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் இவர் அஜீஸ் நகரில் உள்ள விநாயகர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த தேர்தல் பரப்புரையை தொடங்கினார். அப்பகுதியில் வீடு வீடாக சென்று தனக்கு சிலிண்டர் சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற கோரி அப்பகுதி மக்களிடம் பிரச்சாரம் மேற்கொண்டார். புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனை காது, மூக்கு, தொண்டை சிகிச்சை சிறப்பு நிபுணர்களுக்கான அறுவை சிகிச்சை தொடர்பான 4வது பயிற்சி முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனைகள் காது, மூக்கு, தொண்டை சிகிச்சை சிறப்பு நிபுணர்களுக்கான அறுவை சிகிச்சை தொடர்பான 4வது பயிற்சி முகாம் 2 நாட்கள் நடத்தப்பட்டது. இதில் புதுச்சேரி மற்றும் அதனை சுற்றியுள்ள 90க்கும் மேற்பட்ட இஎன்டி மருத்துவர்கள் கலந்து கொண்டனர். இதில் காது நோய்களுக்கான அறுவை சிகிச்சை முறைகளையும் அதில் இருக்கும் நவீன சிகிச்சை முறைகளை பற்றி விளக்க உரைகளையும் புதுச்சேரியின் ஜிப்மர் மருத்துவமனையின் இஎன்டி துறை தலைவர் டாக்டர் அருண் அலெக்சாண்டர், வெங்கடேஸ்வரா மருத்துவமனையின் இஎன்டி துறை தலைவர் டாக்டர் பிரபு, லட்சுமி நாராயணா மருத்துவமனையின் இஎன்டி துறை தலைவர் டாக்டர் கீதா ஆகியோர்கள் அவர்களுக்கு பயிற்சி அளித்தனர். இந்த ஏற்பாட்டினை புதுச்சேரி மருத்துவமனை இஎன்டி துறை தலைவர் டாக்டர் ஸ்டாலின் சிவகுமாரநாதன் மற்றும் அனைத்து இஎன்டி மருத்துவர்களும் மருத்துவ பணியாளர்களும் சேர்ந்து செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியின் விருந்தினர்களாக இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ரமேஷ், உள்ளிருப்பு மருத்துவ அதிகாரி டாக்டர் ஆனந்தமநாபன், குறைதீர்வு அதிகாரி டாக்டர் ரவி, மக்கள் தொடர்பு அதிகாரி டாக்டர் சர்மா ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை துவக்கி வைத்தனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு புனித விண்ணேற்பு அன்னை ஆலயத்தில் பங்கு தந்தை அருட்திரு சூசைராஜ் மற்றும் துணை பங்கு தந்தை அருட்திரு ஜான் பிரிட்டோவை சந்தித்து ஆசி பெற்ற திமுக வெற்றி வேட்பாளர் கார்த்திகேயன் தொடர்ந்து ஆலயத்தில் பிரார்த்தனை செய்து வழிபட்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு புனித விண்ணேற்பு அன்னை ஆலயத்தில் பங்கு தந்தை அருட்திரு சூசைராஜ் மற்றும் துணை பங்கு தந்தை அருட்திரு ஜான் பிரிட்டோ அவர்களை சந்தித்து ஆசி பெற்ற திமுக வெற்றி வேட்பாளர் கார்த்திகேயன் தொடர்ந்து ஆலயத்தில் பிரார்த்தனை செய்து வழிபட்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டும் வகையில் அவர் வீடு வீடாக சென்று பொதுமக்களை நேரில் சந்தித்து வாக்குகளை கேட்டுக் கொண்டார். பிரச்சாரத்தின் போது உள்ளூர் நிர்வாகிகள் மற்றும் கட்சி தொண்டர்கள் பலரும் அவருடன் கலந்து கொண்டனர். அப்போது பெண்கள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் கார்த்திகேயனுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அவருடைய எளிமையான அணுகுமுறையும் மக்களுடன் நேரடியாக உரையாடிய விதமும் பொதுமக்களை கவர்ந்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து தொகுதியில் பல்வேறு தொகுதிகளில் இதே போன்ற வாக்கு சேகரிப்பு நடைபெற உள்ளதாகவும் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் அவர் கேட்டுக் கொண்டார். முதலியார்பேட்டை தொகுதியில் பாஜக வேட்பாளரை இம்முறை நிச்சயமாக தோற்கடித்து ஓட விடுவோம் என திமுக வேட்பாளர் சம்பத் உறுதிபட தெரிவித்துள்ளார். பிரச்சாரத்தின் போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், தோற்றாலும் ஜெயித்தாலும் தொகுதி மக்களுடன் இணைந்து இருப்பவர்களே உண்மையான அரசியல்வாதிகள். ஆனால் சிலர் தொகுதியாக மாறி வருபவர்கள் வியாபாரிகள் போன்றவர்கள். நான் அந்த வகையை சேர்ந்தவன் அல்ல. எப்போதும் முதலியார்பேட்டை மக்களுடன் தான் இருப்பேன் என்று கூறினார். மேலும் இந்த முறை மக்கள் ஒற்றுமையுடன் இணைந்து பாஜக வேட்பாளரை தோற்கடித்து அனுப்புவார்கள் என்று முழு நம்பிக்கை உள்ளது. மேலும் இந்த முறை மக்கள் ஒற்றுமையுடன் இணைந்து பாஜக வேட்பாளரை தோற்கடித்து அனுப்புவார்கள் என்று முழு நம்பிக்கை உள்ளது என்று தெரிவித்தார். இதனிடையே முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட வேல்ராம்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சம்பத் தனது ஆதரவாளர்கள் மற்றும்
கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து வீடு சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். பிரச்சாரத்தின் போது மக்களை நேரில் சந்தித்த திமுக அரசின் சாதனைகள் மற்றும் நலத்திட்டங்களை விளக்கி ஆதரவு கோரினார். இந்த வாக்கு சேகரிப்பில் உள்ளூர் நிர்வாகிகள், இளைஞர் அணி உறுப்பினர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டு பிரச்சாரத்தை வலுப்படுத்தினர். இது திமுகவோட கோட்டையா இருந்த ஊரு. நடுவில் ஒரு பீரியட் மிஸ் பண்ணிட்டோம். இப்போ மீண்டும் இந்த தொகுதி திமுகவோட கோட்டையா இரண்டாவது முறையாக நான் சட்டமன்ற உறுப்பினராக இங்கே நிற்கிறேன். கண்டிப்பாக மக்கள் வெல்வார்கள். ஏன்னா ஏற்கனவே நேற்று கூட நீங்கள் ஒரு பேட்டி பார்த்துருப்பீங்க. நான் தோத்துட்டேன், இந்த இந்தியா விட்டே போயிடறேன்னு சொல்லிடுறாரு. அவருக்கு டிக்கெட் நாங்களே ரெடி பண்ணி தரலான்னு வச்சிருக்கிறோம். ஏன்னா மக்கள் என்ன சொன்னார், அவர் தோத்துட்டா அவர் போயிடுவாருன்னு சொல்லிட்டு. எவன் ஒருத்தவன் ஜெயிச்சாலும் தோத்தாலும் மக்கள் கூட நிற்கிறவன் அவன் தான் உண்மையான அரசியல்வாதி. தோத்துட்ட பிறகு ஓடுற ஆள் நாங்கள் கிடையாது. எதுவாக இருந்தாலும் மக்கள் கூட வாழ்ந்தவன் நான். அதனால எங்களுக்கு ஓடுற பலன் கிடையாது. அவர் தான் தொகுதி ஓடி இங்கே வந்திருக்கிறாரு. இங்கேருந்து நாங்கள் ஓட வச்சிரும். உண்மையாக சொல்ல போனால் முதலாப்பட்ட மக்கள் பாண்டிச்சேரி ஒரு நல்லது செய்யணும், அந்த அளவு ஓட வைக்கத்தான் நல்லது நினைக்கிறேன். நன்றி. கூட்டணி கட்சிகள் கடுமையாக உழைத்தால் உயர்படை தொகுதியில் அதிமுக வெற்றி பெறும் என புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் உருளையன்பேட்டை தொகுதி அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டம் ஜெயராம் ஹோட்டலில் நடைபெற்றது. அதிமுக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாநில செயலாளர் தமிழ் வேந்தன் ஏற்பாட்டில் நடைபெற்ற விழாவில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அதிமுக வேட்பாளர் காந்தியை அறிமுகம் செய்து வைத்து வாழ்த்தினார். தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய அன்பழகன், உருளையன்பேட்டை தொகுதியில் அதிமுக பலமுறை வெற்றி பெற்றுள்ளது என்றும் கூட்டணி கட்சிகள் கடுமையாக உழைத்தால் அதிமுக வெற்றி பெறும் எனவும் தெரிவித்தார். இந்நிகழ்வில் உருளையன்பேட்டை தொகுதி கூட்டணி கட்சிகளான என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், பாஜக லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள் உட்பட அதிமுகவினர் திரளாக கலந்து கொண்டனர். காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் வைத்திலிங்கத்தின் இல்லம் முன்பு முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் ஆதரவாளர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. தேர்தல் போட்டியிடும் விவகாரம், கூட்டணி கட்சிகளுக்கு சீட்டு ஒதுக்கீடு செய்யப்பட்ட விதம், மேலும் கட்சியின் மூத்த தலைவர்களுக்கு உரிய மரியாதை வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் உள்ளிட்ட பல காரணங்களை முன்வைத்து ஷாஜகான் ஆதரவாளர்கள் தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். அவர்கள் வைத்திலிங்கம் இல்லம் முன்பு திரண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர். இதனால் அந்த பகுதியில் திடீர் பதற்றமான சூழல் உருவானது. தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டதுடன் போராட்டக்காரர்களை சமாதானப்படுத்தும் முயற்சியிலும் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியதுடன் தேர்தல் சூழ்நிலையை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. உழவர்கரை தொகுதியில் மக்கள் வேட்பாளராக போட்டியிடுகிறேன். எனக்கு ஆதரவு அளித்த மக்களை எந்நிலையிலும் கைவிட மாட்டேன் என உறுதியளித்த சமூக சேவகர் சரவணன் தனது பிரச்சாரத்தை தொடங்கினார். இதுகுறித்து அவர் அளித்த பேட்டியில், மக்களை நம்பியே நான் இந்த தேர்தலில் களம் இறங்கியுள்ளேன். இனிமேல் மக்கள் பணி மட்டும் என் பணி. கட்சி பதவிகள் அனைத்தையும் ராஜினாமா செய்து மக்களின் முன்னேற்றத்திற்காக முழுமையாக செயல்பட தீர்மானித்துள்ளேன். உழவர்கரை தொகுதியை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல மக்கள் ஆதரவு தேவை என கூறினார். முன்னதாக ஜவஹர் நகர் பகுதியில் உள்ள ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்து சரவணனை இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். இதனால் அப்பகுதியில் உற்சாகமான சூழல் நிலவியது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தனது நிலைப்பாடுகளை விளக்கிய அவர், பின்னர் ஆதரவாளர்களுடன் இணைந்து விடுவிடாக சென்று குக்கர் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். பொதுமக்களை நேரில் சந்தித்து அவர்களின் கோரிக்கைகள் மற்றும் தேவைகளை கேட்டறிந்தார். இந்நிகழ்வில் உள்ளூர் இளைஞர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் பல கலந்து கொண்டு அவருக்கு ஆதரவு தெரிவித்தனர். இந்த பிரச்சாரம் உழவர்கரை தொகுதியில் தேர்தல் சூழ்நிலையை மேலும் சுறுசுறுப்பாக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றி கழகம் சார்பில் முத்தியால்பேட்டை தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் பிரகாஷ்குமார் வீடு சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் சார்பில் முத்தியால்பேட்டை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் போட்டியிடுகிறார். இவர் இன்று தனது தேர்தல் பிரச்சாரத்தை முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சாலை தெருவில் தொடங்கினார். அப்போது அவர் விசில் சின்னத்திற்கு வீடு சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பிரச்சாரத்தில் தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அமர் நகர் பகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயன் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தல் வருகின்ற ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி அன்று நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அமர் நகர் பகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயன் தனது ஆதரவாளர்களுடன்
கை சின்னத்துக்கு விடுவிடாக சென்று பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் டாலி சர்மா, அக்ரம் ஆகியோர் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் கார்த்திகேயனுக்கு ஆதரவாக கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டி தொண்டு பிரச்சுரங்களை வழங்கினர். மேலும் வாக்கு சேகரிப்பின் போது வேட்பாளர்கள் கார்த்திகேயனுக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கட்சியின் அனைத்து பிரிவு தலைவர்கள், செயலாளர்கள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வெளியூர் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் சிவா ஒதியப்பட்டு பகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் திமுக மாநில அமைப்பாளர் சிவா நேற்று அத்தொகுதிக்கு உட்பட்ட ஒதியம்பட்டு பகுதியில் வீடு வீடாக சென்று உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்கு சேகரித்தார். அப்போது அப்பகுதியில் கடந்த 5 ஆண்டுகளில் தாம் செய்த வளர்ச்சி பணிகளை பட்டியலிட்டும் துண்டு பிரச்சுரம் வழங்கியும் வாக்குகள் சேகரித்தார். வாக்கு சேகரிப்பின் போது திமுக நிர்வாகிகள் மற்றும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் உடனிருந்தனர். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி அரியாங்குப்பம் ஆர்கே நகர் பகுதியில் விடுவிடாக சென்று கை சின்னத்தில் வாக்களிக்குமாறு வாக்கு சேகரிக்கப்பட்டார். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக போட்டியிடும் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி அரியாங்குப்பம் தொகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இதில் நேற்று மாலை அரியாங்குப்பம் ஆர்கே நகர் தபால்காரர் வீதி, மாஞ்சாலை, ராம் சிங் நகர், சோழபுரம் ஆகிய பகுதிகளில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் நேரடியாக சென்று கை சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் தொகுதியின் மதசார்பற்ற கூட்டணி கட்சிகளான திமுக, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அனைத்து நிலை நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் உடனிருந்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விநாயகம்பட்டு மற்றும் செல்லிப்பட்டு பகுதியில் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வேட்பாளர் வேலு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி அன்று தேர்தல் நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் உள்ள அனைத்து சட்ட தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விநாயகம்பட்டு மற்றும் செல்லிப்பட்டு பகுதியில் கை சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டி வேட்பாளர் வேலு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட வேட்பாளர் வேலுவிற்கு அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். வேலுவிற்கு ஆதரவாக அப்பகுதி மக்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி கோஷங்களை எழுப்பினர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் கோபிகா ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி திருபுவனை சட்டமன்ற தொகுதியின் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆதரவுடன் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் வேட்பாளராக போட்டியிடும் கோபிகா திருபுவனை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிப்பின் போது என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு துண்டு பிரச்சுரங்களை வழங்கி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சாதனைகளை எடுத்து கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். கணுவாய்பேட்டை திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தீ மிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். புதுச்சேரி வில்லியனூர் கொம்யூன் கணுவாய்பேட்டையில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழா மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. முன்னதாக கடந்த 19ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று கொடியேற்றம் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஆலயத்தில் சுவாமி மின் அலங்காரத்துடன் வீதி உலா நடைபெற்று வந்தது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று பகாசுவனுக்கு சாதம் போடுதல் நிகழ்ச்சியும், 25ஆம் தேதி பாஞ்சாலை திருக்கல்யாணம் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக நேற்று மதியம் கோட்டை வளைத்தல் நிகழ்ச்சியும் நடைபெறவுள்ள நிலையில் இரவு தீமிதி திருவிழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீ மிதித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டில் ஆலய சிறப்பு அதிகாரி சந்திரதரனம் மற்றும் கணுவாய்பேட்டை கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். தமிழக வெற்றி கழகம் நேய மக்கள் கட்சி கூட்டணி வேட்பாளர் விநாயகம் தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.
தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட புதுப்பேட்டை மாரியம்மன் கோவில் வீதியில் அமைந்துள்ள அம்மன் ஆலயத்தில் தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் நேய மக்கள் கட்சி கூட்டணியின் வேட்பாளர் விநாயகம் சிறப்பு பூஜை செய்து தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். ஆலயத்தில் வழிபாடு செய்த பின்னர் அப்பகுதி மக்களின் ஆதரவை பெற்றுக் கொள்ளும் நோக்கில் உற்சாகமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். தொடர்ந்து பெண்கள், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களுடன் இணைந்து வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். அப்போது பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்ததாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் குக்கர் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டு தனது தேர்தல் ஆதரவை வெளிப்படுத்தினார். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.